இந்த வீடியோ பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஃப்யூச்சர் லைஃப் சேனலில் வேக்கன்சி வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிறது இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் ஆக்ஷன். ஏன்னா நான் போடுற வேக்கன்சி வீடியோவுக்கு எப்போவுமே அப்ளிகேஷன் ஸ்டார்ட் டேட் ஒன்று இருக்கும், அப்ளிகேஷன் எண்ட் டேட் ஒன்று இருக்கும். அப்ளிகேஷன் எண்ட் டேட்டுக்கு முன்னாடி நான் போட்ட வீடியோ உங்களுக்கு கிடைச்சாதான் நீங்கள் அந்த வேலைக்கு குவாலிஃபைடாகவும் இன்ட்ரெஸ்டாகவும் இருந்தீங்கன்னா அப்ளை பண்ண முடியும். ஸோ ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சு யாராவது ஃபைனல் இயர் படிச்சுட்ருக்காங்க இல்லை வேறு வேலை தேடிட்டுருக்காங்கன்னா அவங்களுக்கும் இந்த சேனல் லிங்கை கொடுங்க, அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிந்துஸ்தான் ஷிப் யார்ட் லிமிடெட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கிற வேகன்சியை தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஆக்சுவலாக கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட அண்டர்டேக்கிங்கில் இருக்கிற மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு ஷிப் யார்டு. இவங்க ஷிப் பில்ட் பண்ணுறது, ஷிப் ரிப்பேர் பண்ணுறது, 2 ஒர்க்கும் பார்ப்பாங்க. ஸோ இந்த ஹிந்துஸ்தான் ஷிப் யார்டு அப்படிங்கிறது வந்து ஒரு ஷிப் ரிப்பேர்டும் ஷிப் பில்டிங் 2ம் பார்க்குற மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸுக்கு கீழே இருக்கிற ஒரு கம்பெனி. கிட்டத்தட்ட 84 இயர்ஸாக நேஷ்னலுக்கு இந்தியாவுக்கு சர்வீஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு கம்பெனி இது. இதோடைய இன்னைக்கு இவங்க கேட்டிருக்கிறது என்ன போஸ்டிங்னு மொத்தம் 10 விதமான போஸ்டிங் கேட்டிருக்காங்க. எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ்க்கானது தான். ஸோ இதில் என்ன 10 விதமான போஸ்ட் என்ன அப்படின்னா, அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் லீகல், டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் டெக்னிக்கல், சீனியர் மேனேஜர் லீகல் E4, மேனேஜர் சப்மெரின் E3, மேனேஜர் டெக்னிக்கல் E3, மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி E3, மேனேஜர் ஹியூமன் ரிசோர்ஸ் E3, மேனேஜர் IT ERP E3, மேனேஜர் ஃபினான்ஸ் E3, டெபுட்டி மேனேஜர் ஃபயர் அண்ட் சேஃப்டி E2. ஸோ இதில் மொத்தம் வந்து இந்த போஸ்டிங் எல்லாமே என்ன ரிசர்வேஷனில் கொடுத்துருக்காங்கன்னு கொடுத்துருக்காங்க, நம்பர் ஆஃப் போஸ்ட் எவ்வளோ வேக்கன்சின்றதும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுடைய டீட்டெயில்டு வேக்கன்சி ரிப்போர்ட்டு, குவாலிஃபிகேஷன், எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே 1 by 1 பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் ஜென்ரல் மேனேஜர் லீகல், இது E6. இதில் வந்து இது வந்து போஸ்ட் கோடு இருக்குது. அதே மாதிரி இதோட மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 48 இயர்ஸு. ஒரே ஒரு வேக்கன்சி தான் இருக்குது. அந்த ஒரு வேக்கன்சி அன்ரிசர்வ்ட் கேட்டகரிக்கு ஒதுக்கியிருக்காங்க. இது LLB கிராஜுவேட்டு, டிகிரி இன் லா படித்து ஒரு 5 இயர்ஸ் இன்டெகிரேட்டட் கோர்ஸாக படித்து ஒரு ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டியில் ஃபுல் டைமாக படித்தவங்க, 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க இதில் இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி டிசைரபிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது குவாலிஃபிகேஷன் டிசைரபிள்னால் மாஸ்டர் இன் லா படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி உங்களோட குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கட் ஆஃப் டேட் வந்து 3rd July 2025 கொடுத்துருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் ஒரு 16 இயர்ஸ் எசென்ஷியல் குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் வேணும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 10 இயர்ஸாக வந்து நீங்கள் 10 இயர்ஸ்க்காவது அட்வொகேட்டாக ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கணும். இது இல்லாமல் ஒரு 6 இயர்ஸ்க்கு வந்து இண்டஸ்ட்ரியல், அதாவது கான்ட்ராக்டு, இண்டஸ்ட்ரியல், சிவில் டாக்ஸேஷன், சர்வீஸ் மேட்டர்ஸு, லீகல் ப்ராக்டிஸ், இதிலெல்லாம் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் நீங்கள் கவர்மெண்ட்லேயோ இல்லை பப்ளிக் லிமிடெட் கம்பெனிலேயோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களோட சேல்ரி வந்து பார்த்திங்கன்னா 80,000லேருந்து 2 lakhs வரைக்கும் இருக்கிற மாதிரி இருந்தால் நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம். ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் உங்களுடைய இயர்லி CTC வந்து 23 lakhs per annum இருந்தால் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஜாப் இது வந்து டெபுட்டி ஜெனரல் மேனேஜர் டெக்னிக்கல் E5. இதில் ஒரே ஒரு வேக்கன்சி தான், மேக்ஸிமம் 45 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி வந்து படிச்சிருக்கணும், ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர். ஸோ இதுக்கு ரிலேட்டட் சப்ஜெக்ட் படித்தவங்க அப்ளை பண்ணலாம். டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேஷன் இன் இன்ஜினியரிங் அண்ட் மேனேஜ்மெண்ட் இதில் பண்ணவங்க உங்களோட குவாலிஃபிகேஷனோட கட் ஆஃப் வந்து 3rd July 2025 டேட் அன்னைக்கு நீங்கள் கட் ஆஃப் டேட்டா வச்சுட்டு கால்குலேட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 15 இயர்ஸ் போஸ்ட் குவாலிஃபிகேஷன் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நேவிலையோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்லேயோ இல்லை ப்ரைவேட் கம்பெனிலையோ இருந்தால் அது வந்து ஒரு டிசைர்ட் குவாலிஃபிகேஷனாக சொல்லியிருக்காங்க. ஷிப்பிங் டிசைன், ஷிப்பிங் ரிப்பேரு, ஷிப் மெஷினரி இன்ஸ்டாலேஷன், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. அதே ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தால் அட்லீஸ்ட் ஒரு 20 lakhs வந்து CTCயாக நீங்கள் வாங்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ தேர்ட் ஒன்
சீனியர் மேனேஜர் லீகல் E4. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனியர் மேனேஜர் லீகல் E4 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேகன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 42 இயர்ஸு. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லா படித்தவங்கள டிகிரி இன் லா படித்தவங்களுக்கான 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கி பாஸ் பண்ணவங்க, ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷன் டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க தான் இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆனால் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் வந்து மாஸ்டர் டிகிரி இன்லான்னு சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ். 12 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கால்குலேட் பண்ணுறதுக்கு கட் ஆஃப் டேட்டு 3 ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் கவர்மெண்ட்லேயோ இல்லை சென்ட்ரல் கவர்மெண்ட்லேயோ இல்லை பெரிய ஆர்கனைசேஷன்லேயோ ப்ரைவேட் செக்டர்லேயோ ஒர்க் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒருவேளை நீங்கள் ப்ரைவேட் செக்டரில் ஒர்க் பண்ணியிருந்தா வருஷத்துக்கு 17 லட்சம் ஆனுவல் சிடிசியாக ஃபிக்ஸ் ஆகியிருந்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு மேனேஜர் சப்மரீன் E3 இதில் வந்துட்டு 4 வேக்கன்சி காலியாக இருக்குது. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸு. ஸோ குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் கிராஜுவேட்டு 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க, எஸ்சிஆர் இருந்தால் 55 ஆர் அபவ் 50 மார்க் வாங்கினவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். என்ன இன்ஜினியரிங்கில் என்ன படிச்சிருக்கலாம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ் இந்த இதில் ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக சப்மரீன் குவாலிஃபிகேஷன் டால்பின் அப்படின்ற சப்மரீன் குவாலிஃபிகேஷன் இந்தியன் நேவியில் கொடுப்பாங்க. அந்த குவாலிஃபிகேஷன் இருந்தால் அது ஒரு டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் தான் இதுக்கு. எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னும் போது அட்லீஸ்ட் ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இந்தியன் நேவியில் இல்லை பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் ரெப்யூட்டட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸில் இருக்கணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே இந்த சப்மெரீனில் வேலை செஞ்சவங்க, அதாவது சப்மெரீனில் மிஷின் இன்ஸ்டாலேஷன், ஓவர்சீயிங், கன்ஸ்ட்ரக்ஷன் இந்த மாதிரி வேலை செஞ்சவங்க, ப்ரைவேட் செக்டர் இருந்தால் ஆனுவல் சிடிசி வந்து 14 lakhsக்கு மேலே இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் பார்த்தீங்கன்னா மேனேஜர் டெக்னிக்கல் E3 இதில் 14 வேக்கன்சி இருக்குது. இதில் தான் இருக்கிறதுலே அதிகமான வேக்கன்சி. இதுக்கு மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் வந்து 40 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸு 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க, SC/ST கேண்டிடேட் இருந்தால் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கினவங்க என்னென்ன இன்ஜினியரிங் டிகிரி படிச்சிருக்கலாம் அப்படின்னா மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், எலக்ட்ரானிக்ஸ், நேவல் ஆர்கிடெக்சர் இந்த மாதிரி டிகிரி ஆர் இதுக்கு ரிலேட்டட் டிகிரி படித்தவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். முக்கியமாக ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் ஃபுல் டைமில் படிச்சிருக்கணும். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷனாக போஸ்ட் கிராஜுவேட்டு, MBA இதெல்லாம் பண்ணவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்குறாங்க. 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸோட கட் ஆஃப் டேட் வந்து 3 ஜூலை 2025 சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 9 இயர்ஸ் வந்து நீங்கள் சப்ளை செயின்லேயோ, கன்ஸ்ட்ரக்ஷன்லேயோ, ரிப்பேர் அண்ட் மெயின்டெனன்ஸ்லேயோ, நேவல் ஷிப்லேயோ ஒர்க் பண்ணியிருந்தீங்க, ப்ரைவேட் ஷிப்யார்டில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது ஒரு 9 இயர்ஸ் டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் சொல்லியிருக்காங்க. ப்ரைவேட் செக்டாரில் ஒர்க் பண்ணுறவங்க 14 lakhs per annum சிடிசி வாங்கிட்டு இருந்தாலோ இல்லை அதுக்கு மேலே வாங்கிட்டு இருக்கவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட்டு கேட்டகரி மேனேஜர் கம்பெனி செக்ரட்டரி E3 இது வந்து மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸு. ஒரே ஒரு வேகன்சி தான் காலியாக இருக்குது. இது கிராஜுவேட் ஏதாவது ஒரு கிராஜுவேட் பண்ணி 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க. அதே மாதிரி அசோசியேட் ஃபெலோ மெம்பர்ஷிப் வந்து கம்பெனி செக்ரட்டரியேட் ஆஃப் இந்தியாவில் இருக்கணும். அதே மாதிரி ஃபினான்ஸ் வந்து ஒரு கோர்ஸ், அதாவது CA, CMA, MBA ஃபினான்ஸ் படித்தவங்க. அதே மாதிரி டிகிரி இன் லா, LLB ஆர் LLM படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸில் அட்லீஸ்ட் ஒரு 3 இயர்ஸ் நீங்கள் சென்ட்ரல் CPSE இல்லை ரெப்யூட்டட் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி இந்த மாதிரி ஒர்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும், இல்லை ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியாக இருந்தால் ஆனுவல் சிடிசி 14 lakhs ஆர் அபவ் 14 lakhs இருக்கிறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ நெக்ஸ்ட் ஜாப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் மேனேஜர், ஹியூமன் ரிசோர்ஸ் E3 கிரேடு. இதுக்கும் மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 இயர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு வேகன்சி தான், ஒரு வேகன்சி OBCக்கு ஒதுக்கியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் டைம் கிராஜுவேஷன் பண்ணியிருக்கணும், 60 ஆர் அபவ் 60 ஏதாவது ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் நீங்கள் ஃபுல் டைமாக படிச்சிருக்கணும். அதே மாதிரி போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வந்து மேனேஜ்மெண்ட்டில் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட், முக்கியமாக வந்து ஸ்பெஷலைசேஷன் வந்து ஹெச்ஆர்லேயோ பர்சனல் மேனேஜ்மெண்ட், லேபர் லாவில் வந்து நீங்கள் MBA அந்த மாதிரி படிச்சிருக்கலாம். அதே மாதிரி டிசைரபிள் குவாலிஃபிகேஷன் அப்படின்னா லாவில் வந்து LLB ஆர் LLM படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஒரு 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 9 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எந்த ஃபீல்டில் அப்படின்னா HR, பர்சனல் மேனேஜ்மெண்ட், இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன், HR லீகல் மேட்டர்ஸ் இன் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்,
ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங், ப்ரைவேட் கம்பெனிஸ், ஸோ இந்த மாதிரி இதில் மேன் பவர் பிளானிங்லேயோ, ரெக்ரூட்மெண்ட்லேயோ, ட்ரைனிங்லேயோ, ஹேண்ட்லிங் லீகல் இஷ்யூஸ் இந்த மாதிரி கிரவுண்டில் ஒர்க் பண்ணவங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து ப்ரைவேட் செக்டாரில் 14 ஆர் அபவ் 14 lakhs சிடிசி பெர் ஆனம் இருக்கவங்க தாராளமாக அப்ளை பண்ண முடியும். அடுத்தது மேனேஜர் ஐடி அண்டு இஆர்பி. இதில் ஒரே ஒரு வேகன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 years. குவாலிஃபிகேஷன் அப்படின்னும் போது இன்ஜினியரிங் கிராஜுவேட்ஸ் தான். கம்ப்யூட்டர் சயின்ஸு, இசிஇ ஆர் கம்ப்யூட்டர் ரிலேட்டட் சப்ஜெக்டில் 55 ஆர் அபவ் 55 மார்க் வாங்கி ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அதே மாதிரி வந்துட்டு ப்ரொஃபஷனல் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னா ஒரு 9 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ஃபங்க்ஷனல் டெக்னிக்கல் நாலேஜு, பேசிஸ், செக்யூரிட்டி, சாப்பு, இந்த மாதிரி ஐட்டர், சைபர் செக்யூரிட்டி, நெட்வொர்க்கிங் இதில் ஒர்க் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனியில் ஒர்க் பண்ணால் 14 ஆர் அபவ் 14 lakhs வந்து சிடிசியாக பர் ஆனம் வாங்கிட்டு இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். அடுத்த ஜாப் மேனேஜர் ஃபினான்ஸ் E3. இது ஒரே ஒரு வேகன்சி தான். மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 40 years. குவாலிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் வந்து ஐசிஏஐ, ஐசிடபிள்யூஏஐ இதில் வந்து கிராஜுவேட் பண்ணவங்க, எம்பிஏ ஃபினான்ஸ் பண்ணவங்க இதுக்காக அப்ளை பண்ணலாம். 9 years எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். 9 years எக்ஸ்பீரியன்ஸும் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன்லையோ, பிஎஸ்யூலையோ, ப்ரைவேட் ஆர்கனைசேஷன்லையோ, இல்லை ஃபினான்ஷியல் அண்ட் காஸ்ட் அக்கௌண்டிங் பார்த்துட்டு இருந்தாலோ, இல்லை ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருந்தாலோ, ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பட்ஜெட்டிங், ட்ரெஷரி மேனேஜ்மெண்ட், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டு, காஸ்ட் ஆடிட்டிங் இந்த மாதிரி ஃபீல்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் 9 years எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ண முடியும். நீங்கள் ஒரு வேளை ப்ரைவேட் செக்டரில் வேலை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா ஆனுவல் சிடிசி 14 lakhs ஆர் 14 lakhsக்கு அபவ் இருக்கிறவங்க தாராளமாக இந்த வேலைக்கு அப்ளை பண்ணலாம். அடுத்தது டெப்யூட்டி மேனேஜர் ஃபயர் அண்ட் சேஃப்டி. ஸோ இந்த வேலை மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 years. ஒரே ஒரு வேகன்சி தான் இருக்குது. ஃபுல் டைம் இன்ஜினியரிங் கிராஜுவேட் ஃபயர் அண்ட் சேஃப்டியில் படிச்சிருக்கணும். 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினவங்க, ரெகக்னைஸ்ட் யூனிவர்சிட்டி இன்ஸ்டிடியூஷனில், டீம்டு யூனிவர்சிட்டியில் படித்தவங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஆர் கிராஜுவேட் ஏதாவது ஒரு கிராஜுவேஷன் பண்ணிவிட்டு நேஷ்னல் ஃபயர் சர்வீஸ் காலேஜ் நாக்பூரில் கோர்ஸ் பண்ணவங்க 60 ஆர் அபவ் 60 மார்க் வாங்கினாங்க இதுக்கு அப்ளை பண்ண முடியும். ஒரு 5 years வந்து ஃபயர் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணவங்க, இல்லை லார்ஜ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டில் இதே ஃபயர் சர்வீஸ் ஃபீல்டில் ஒர்க் பண்ணவங்க தாராளமாக இதுக்கு அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி ப்ரைவேட் லிமிட்டடில் நீங்கள் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னா 11 ஆர் அபவ் 11 lakhs சிடிசி பர் ஆனம் இருக்கிறவங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். ஸோ இதோட ஒர்க்கு ரிலேட்டட் அந்த குவாலிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துட்டோம். இதில் ஒவ்வொரு குவாலிஃபிகேஷனும் என்ன சேல்ரி அப்படிங்கிறதும் ஒவ்வொரு தனித்தனியாக நான் ஒவ்வொரு ஸ்லைட்லையும் கொடுத்துருந்தேன் நான். ஸோ உங்களோட மேக்ஸிமம் சேல்ரி அதில் வந்து கொடுத்துருக்கேன், நீங்கள் அதை பார்த்துக்கலாம். அதே மாதிரி பே ஸ்கேல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஒவ்வொரு ஜாப்க்கும் E3 E6 நான் சொல்லிட்டு இருந்தேன். ஸோ E6 இருந்தால் 90,000லேருந்து 2,40,000 வரைக்கும் சேல்ரி இருக்கும். சிடிசி அப்படின்னு பார்த்தா 26.50 lakhs per annum அப்படின்னு சொல்லலாம். E5 அப்படின்னா 23.14 lakhs per annum. E4 அப்படின்னா 20.29 lakhs per annum. E3 அப்படின்னா 17.44 lakhs per annum. E2 அப்படின்னா 14.59 lakhs per annum. ஸோ இதுதான் வந்து உங்களோட சேலரியாக அவங்க ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. இது இல்லாமல் பேசிக் பே இல்லாமல் அதர் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. ப்ராவிடென்ட் ஃபண்ட் இருக்குது, கிராஜுவிட்டி இருக்குது, மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ் ரீஎம்பர்ஸ்மெண்ட் இருக்குது. ஸோ இந்த மாதிரி லீவ் என்கேஷ்மெண்ட், லீவ் எடுக்காமல் இருந்தால் அதை கேஷாக மாற்றிக்கிற அந்த வசதி. ஸோ இந்த மாதிரி எல்லா உங்களுக்கு மற்ற பெனிஃபிட்ஸ் எல்லாமே அப்ளிகபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி வந்துட்டு அப்ளிகேஷன் ஃபீஸ், இந்த அப்ளிகேஷன் போடுறதுக்கு உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து நீங்கள் அன்ரிசர்வ்டு ஓபிசி இடபிள்யூஎஸ் கேண்டிடேட்டாக இருந்தால் 300 ரூபாய் நான் ரீஃபண்டபிள். பட் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி எக்ஸ் சர்வீஸ்மேன் கேண்டிடேட்டாக இருந்தால் எந்த ஃபீஸும் கிடையாது. ஸோ இது எல்லாமே ஆன்லைன் மோடு தான். ஸோ அவங்களோட வெப்சைட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன், நீங்கள் அந்த வெப்சைட்டில் மாத்திரம் போய் அப்ளை பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் மாத்திரம் எல்லாமே ஆன்லைன் தான். அதே மாதிரி செலெக்ஷன் மெத்தட் அப்படின்னு பார்த்தா ஒரே ஒரு ரிட்டன் டெஸ்ட் இருக்குது. ரிட்டன் டெஸ்ட் தவிர இன்டர்வியூ இருக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் அசஸ்மெண்ட் ஒன்று இருக்குது. ஸோ இதுக்கப்புறம் இதில் மெரிட்டில் வர கேண்டிடேட்ஸை மட்டும்தான் செலக்ட் பண்ணுறதா அவங்க சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு பார்த்தா இந்தியன் நேஷனல்ஸ் மாத்திரம்தான் எலிஜிபிள். அதே மாதிரி வந்துட்டு அவங்களுடைய குவாலிஃபிகேஷனும் எக்ஸ்பீரியன்ஸும் எல்லாமே ஃபுல்ஃபில் ஆகிருக்கிற அந்த விஷயங்களை என்ஷூர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் அப்ளை பண்ணுங்கள்.
எல்லாமே ஆன்லைன் மோட் ஆல்ரெடி சொல்லிட்டேன். அதர் மோட் கிடையாது. ஒன்லி ஆன்லைன் மோட். அது ஃபீஸாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷனாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நீங்கள் சிக்னேச்சர் வந்து டாக்குமெண்ட்ஸில் போடும்போது எந்த டாக்குமெண்ட்ஸில் எத்தனை தடவை கேட்டாலும் உங்கள் சிக்னேச்சர் ஒரே மாதிரி இருக்கணும். ஸோ அதை வந்து என்ஷூர் பண்ணிக்கோங்க. எந்த விதத்துலேயும் உங்களோட கேட்டகிரி, அதாவது என்சி, ஓபிசி, என்சிஎல்லாம், எஸ்சி, எஸ்டி, பிடபிள்யூஎஸ் எதுவாக இருந்தாலும் அந்த கேட்டகிரியை ஒன்ஸ் நீங்கள் ரெக்கார்ட் பண்ணி சப்மிட் பண்ணிட்டீங்க அப்ளிகேஷன் அப்படின்னா அதுக்கப்புறம் மாற்றுறதுக்கான வாய்ப்பு கிடையாது. ஸோ எப்பயுமே வந்து நீங்கள் ஒவ்வொரு தடவையும் உங்களுடைய நீங்கள் என்ன டைப் பண்ணுறீங்க அப்ளிகேஷனில் அப்படின்ற ப்ரிவியூவும் செக்கிங்கும் திருப்பி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சப்மிட் பண்ணுங்கள். ஸோ இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆனது 3rd June 2025. லாஸ்ட் டேட் வந்து 3rd July 2025. ஸோ ஜூலை வரைக்கும் 3ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. ஸோ hsl.gov.in இதுதான் அவங்களோட அஃபிஷியல் வெப்சைட். இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு இந்த அப்ளிகேஷனை போடுறதுக்கு முன்னாடி நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக படிங்க. நோட்டிஃபிகேஷனை படித்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த எலிஜிபிலிட்டி அவங்க கேட்டிருக்க எல்லா எலிஜிபிலிட்டியும் உங்கள்கிட்ட ஃபுல்ஃபில் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கப்புறமா அப்ளை பண்ணுங்கள். நோட்டிஃபிகேஷன் படிக்காமல் அப்ளை பண்ண வேண்டாம். வீடியோக்காக நிறைய நான் ஷார்ட் பண்ணியிருப்பேன் நான். ஸோ மறுபடியும் நீங்கள் டீட்டெயிலாக அந்த நோட்டிஃபிகேஷன் படிச்சுட்டு அங்கே இருக்கிற லிங்க் மூலமாக மாத்திரம் அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ண போகிற எல்லாருக்கும் பெஸ்ட் ஆஃப் லக். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். நெக்ஸ்ட் வேகன்சி வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ வெரி மச்.